வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், யூஜி டெட் ஃபிசிக்ஸில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் ஆங்குலர் மோஷன் அப்படிங்கிற டாபிக் முன்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? அந்த ஆங்குலர் மோஷனோட ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆங்குலர் மோஷன்ஸ் ஈக்குவேஷன்ஸ். என்ன ஆங்குலர் மோஷன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொட்டேஷனல் மோஷனுக்கும் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? இப்போ ஆங்குலர் மோஷனுக்கு நம்ம பார்க்க போகிறோம். A body which rotate a constant angular acceleration. This is rotation is among the angular velocity, angular displacement, angular acceleration. Under time, it is expressed the equation in case of translatory motion. நமக்கு வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் தெரியும். என்ன ஈக்குவேஷன் தெரியும்? V is equal to U plus AT. அப்புறம் S is equal to UT plus of AT square. மூணாவது V ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு U ஸ்கொயர் மைனஸ் 2AS. இந்த 3 ஈக்குவேஷன் தெரியுமா? இது லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஆக்சுவலாக கைனமேட்டிக்ஸோட லீனியர் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸையே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதில் வந்து ஆக்சலரேஷன் A, வெலாசிட்டி V, ஓகேவா, டைம் T, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு S அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ என்னவா மாற்ற போகிறோம்? ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆங்குலர் ஆக்சலரேஷன், அதனால தான் நம்ம ஆங்குலர் ஆக்சலரேஷனாக மாற்ற போகிறோம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேங்களா, ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை, டைமை, ஆங்குலர் வெலாசிட்டியை எல்லாத்தையுமே மாற்ற போகிறோம். இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் ஆக்சலரேஷன் வெலாசிட்டிக்கு நம்ம மாற்றி இந்த ஈக்குவேஷன்ஸ் எழுத போகிறோம். பேசிக்காக இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேங்களா? இது டேரெக்டாக சிலபஸில் இல்லைனா கூட, இந்த ஆங்குலர் ஆக்சலரேஷன், ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் இல்லைனா கூட ஆங்குலர் மோஷன் அப்படிங்கிற டாபிக் இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ நம்ம அப்படியே ஈக்குவேஷன்ஸ்லேருந்தே நம்ம எழுதிக்கலாம். ஸோ S is equal to UT plus of AT square மாதிரி V is equal to U plus AT ஃபஸ்ட் ஈக்குவேஷன். கரெக்டாக? ஸோ அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம இப்போ இதை எழுதிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன இருக்குது பாருங்கள், நமக்கு V is equal to U plus AT. V அப்படிங்கிறதுனா வெலாசிட்டி. அப்போ இங்கே ஆங்கிள் வரும்போது என்னென்ன? ஆங்குலர் வெலாசிட்டி. கரெக்டாக? ஒமேகா. ஸோ ஒமேகா நாட் அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகா அப்படிங்கிறது ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேவா? ஆல்ஃபா அப்படிங்கிறது ஆங்குலர் ஆக்சலரேஷன், டி அப்படிங்கிறது டைம். ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்படியே இந்த மாதிரி எழுதிக்கலாமா? அப்போ ஆங்குலரில் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கும், ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி. ஓகேவா? இது ஃபஸ்ட் எழுதிக்கலாம். இதுவும் அதே மாதிரி டெரிவேஷன் தான், சேம் டிட்டோ. லாஸ்ட் ஒரு வீடியோவில் கூட நம்ம லீனியர் பார்த்துருப்போம் இல்லையா? அதே டெரிவேஷன்ஸ் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? சேம், அதில் எந்த ஒரு சேஞ்சும் வரும் கிடையாது. ஓகேவா? அதே தான் இங்கே. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன்? ஆங்குலர் ஆக்சலரேஷன் எடுத்துக்க போகிறேன். தட் இஸ் ஆங்குலர் வெலாசிட்டி சேஞ்ச் இன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொன்னால், ஸோ இந்த டெல்டா டிடி அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ எப்படி எழுதலாம்? டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா டிடி அப்படி இருக்கும். அப்போ டி ஒமேகா நம்ம வந்து இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியல் டு ஃபைனல் பண்ணணும். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி டு ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ டைமை 0 to t பண்ண போகிறோம். ஸோ ஒமேகா பண்ணால் ஒமேகா மைனஸ் ஒமேகா நாட் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் ஒமேகா நாட் ஏடி அப்படின்னு சொல்லி வரும். இதுதான் எந்த ஈக்குவேஷனுக்கு? V இஸ் ஈக்குவல் டு U ப்ளஸ் ஏடி அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம எப்படி எழுதுகிறோம்? இப்போ ஆங்குலரில் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ப்ளஸ் ஆல்ஃபா டி அப்படின்னு எழுதுறோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி தான். செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன? S இஸ் ஈக்குவல் டு UT plus of AT square. இதுதான். ஸோ அப்போ ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னென்னா, ஆங்குலர் ஆக்சலரேஷன் ஆல்ஃபான்னு பார்த்தோம். அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகான்னு பார்த்தோம். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே எஸ் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன வரும்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் இன்டு டி ப்ளஸ் ஆஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இது அப்படியே அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் லீனியருக்கு ஆங்கில இருக்குது அந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. இதை ரிப்பீட்டடாக ஃபார்முலா பார்த்துட்டு வாங்க போதும். ஓகேங்களா? ஸோ ஆஸ் இட் இஸ் சேம் ஒன்றே தான். ஓகேவா? அப்போ ஒமேகா எடுத்துக்கிற ஆங்குலர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைட் பை டைமு. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், ஒமேகா இஸ் ஈக்குவல் ஒமேகா நாட் ஏ ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி. ஸோ இதுதான் நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனு. அதில் வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், திரும்ப இன்டெகிரேட் பண்ண போகிறேன். எனக்கு என்ன கிடைக்கும்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி ப்ளஸ் ஆஃப் ஆல்ஃபா டி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? தேர்ட் ஈக்குவேஷனில் நமக்கு என்ன இருக்குது?
தேர்ட் ஈக்குவேஷன் நமது v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2as ப்ளஸ் 2as. அப்போ நமக்கு இப்படி v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2asன்னு இருக்கும். அதான் நம்ம இப்படி எழுதிருப்போம் கரெக்டாக. v ஸ்கொயர் ப்ளஸ் u ஸ்கொயர் ப்ளஸ் 2as அப்படின்னு சொல்லி எழுதிருப்போம். சேம் ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி தான். ஒமேகா ஸ்கொயர் ஒமேகா நாட் ஸ்கொயர், ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் plus 2 alpha theta, 2 alpha and theta. ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது அப்படியே நம்ம எழுத போகிறோமா. இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் v is equal to u plus at. இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி மாற்றி எழுதுறோம்? ஒமேகா is equal to ஒமேகா நாட் plus alpha t. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? s is equal to ut plus of a t square. தட் இஸ் இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம்? எஸ்ஸுக்கு பதில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா நாட் டி ப்ளஸ் ஆஃப் ஏக்கு பதில் ஆல்ஃபா டி ஸ்கொயர். தேர்ட் ஈக்குவேஷன் என்ன? நமக்கு வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம்? விக்கு பதிலாக ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒமேகா நாட் ஸ்கொயர் plus 2 alpha theta, 2 alpha theta. இதுதான் என்ன? angular, இதெல்லாம் என்ன? angular equations. ஓகே, angular equations. இதுதான் நம்ம equations of angular motion. இது வந்து angular motionல நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ அதுதான் நம்ம இங்கே கம்பேரிசன் கொடுத்துருக்க பாருங்க, லீனியர் அண்ட் angular motion. இந்த டேபிளை அப்படியே படித்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இது நம்ம இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கூட இந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் லீனியர் மோஷனுக்கு. அதோட ஆக்சுவலர் மோஷன் நம்ம இங்கே பார்க்க, ஆங்குலர் மோஷன் பார்க்க போகிறோம். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் இங்கே தீட்டா. ஸோ லீனியரில் டிஎஸ் பை டிடி, டி தீட்டா பை டிடி. லீனியரில் ஆக்சலரேஷன் டிவி பை டிடி, இங்கே டி ஒமேகா பை டிடி. ஆர்எஸ் டி ஸ்கொயர் எஸ் டிவைட் பை டிடி, டி ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை டிடி. மாசு நான் இங்கே எம்மு, இங்கே மொமெண்டம், இங்கே மாசு சொல்ல மாட்டோம், மொமெண்டம் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? இங்கே ஃபோர்ஸ் எஃப், இங்கே ஃபோர்ஸ்னு சொல்ல மாட்டோம், இங்கே என்ன சொல்லுவோம்? டார்க் அப்படி சொல்லுவோம். ஃபோர்ஸ் தான், நான் டார்க்குன்னு சொல்லுவோம். இங்கே எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ. ஸோ அதுதான் இங்கே என்ன? டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா, டவ் இஸ் ஈக்குவல் டு ஐ ஆல்ஃபா. அது போன வீடியோவில் ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் கரெக்டா. அப்போது ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே ஒர்க் இஸ் ஈக்குவல் டு டார்க் இன்ட்டு ஆங்குலர் தீட்டா. அப்படின்னா என்ன? தீட்டா டிஸ்டன்ஸாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டா? தீட்டா அப்படி இருக்குது டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? P is equal to mv. ஸோ இங்கே J is equal to I ஒமேகா. இது எல்லாமே நம்ம போன வீடியோவில், அதுக்கு முன்னாடி அப்கமிங் முன்னாடி இருக்கிற வீடியோஸில் இது எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேவா? கைனடிக் எனர்ஜி ஆஃப் mv ஸ்கொயர், இங்கே கைனடிக் எனர்ஜி என்ன? ஆஃப் I ஒமேகா ஸ்கொயர். V is equal to u plus at, ஒமேகா is equal to ஒமேகா நாட் a plus t, s is equal to ut plus half at ஸ்கொயர், theta is equal to ஒமேகா நாட் t plus half alpha t ஸ்கொயர். v ஸ்கொயர் is equal to u ஸ்கொயர் plus 2as, இங்கே ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஆல்ஃபா. இதுதான் ஓகேவா? இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஓகே. இதுக்கு அடுத்து இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் ப்ராப்ளமேட்டிக்கில் நான் சொல்லும்போது சொல்கிறேன், பட் கொஷின்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. என்ன ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி? இது நமக்கு டாப்பிக்கில் இருக்குது, உங்களோட சிலபஸில் இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கைனடிக் எனர்ஜி டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன? கேஇ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எம்வி ஸ்கொயர். கரெக்டாக? கேஇ இஸ் ஈக்குவல் டு என்ன? ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச கைனடிக் எனர்ஜி. லெட் அஸ் கன்சிடர் a rigid body rotating about an axis of uniform angular velocity omega. Each particle of the body have a certain kinetic energy. ஆமாம், ஒவ்வொரு பார்ட்டிகளுக்குமே என்ன இருக்கும்? அதுக்குன்னு ஒரு கைனடிக் எனர்ஜி இருக்கும். The angular velocity of each particle of the body will be same omega, and the linear velocity is different. Okay, linear velocity different, angular velocity same. Okay va? Suppose the particle of the body of mass is m1, the distance r1 from the rotating axis. So v1 is the linear velocity of the particle. Therefore v1 is equal to r1 omega அப்படின்னு எழுதலாம். ஸோ கைனடிக் எனர்ஜியில் k1 is ஆஃப் mv ஸ்கொயர். இது வந்து லீன் இருக்குது. ஸோ இதை அப்படியே மாற்றி எழுதணும்னா என்ன வரும்? ஆஃப் m1 விக்கு பதிலாக என்ன எழுதலாம்? r1 omega square. ஸோ அப்போ என்ன எழுதிக்கலாம்? கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் m1 r square r1 square omega square, r1 square omega square. ஸோ தட் இஸ் மாஸு, டிஸ்டன்ஸு
ஆங்குலர் வெலாசிட்டி. ஸோ கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறது எது இருக்கும், ஆஃப் ஆஃப் த வேல்யூ ஆஃப் மாஸு, இந்த ஸ்கொயர் ஆஃப் த வேல்யூ ஆஃப் டிஸ்டன்ஸு அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, இது தெரிஞ்சிருக்கும். இந்த டெரிவேஷன்ஸ் தேவை கிடையாது. ஸோ டெரிவேஷன் பார்ட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், ரொம்ப டெரிவேட்டிவாக தேவை கிடையாது. ஆனால் n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வரும்போது கைனடிக் எனர்ஜி நம்ம என்ன எழுதிக்கலாம், KE இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷனை மாறும், ஆஃப் m r ஸ்கொயர் ஒமேகா அப்படின்னு சொல்லி வரும். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் சமேஷன் ஆஃப் mr ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த சமேஷன் ஆஃப் mr ஸ்கொயர் ஒமேகாவை நமக்கு தெரியும் I மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அந்த சமேஷன் ஆஃப் mr ஸ்கொயர் mr ஸ்கொயர் நம்ம என்ன எழுதிக்கலாம், I அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அப்போ அந்த I நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் பார்க்கலாமா. ஸோ I நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும், K is equal to half I omega square. இந்த ஈக்குவேஷன் கைனடிக் எனர்ஜிக்கு இது வந்து ஆங்குலர் கைனடிக் எனர்ஜி. ஓகே, ஆங்குலர் மோஷனோட கைனடிக் எனர்ஜி. ஓகேவா, இங்கே பாருங்க நமக்கு லீனியரில் என்ன வரும், KE is equal to half mv square. தட் இஸ் இப்போ ஆங்குலர்னு வரும்போது என்ன மாறிடுச்சு, KE is equal to half I omega square. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகேவா, திஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் அ ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பாடி. ஸோ இது ரிலேட்டடாக நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, நம்ம ப்ராப்ளம் பார்ப்போம். ஓகேவா, the kinetic energy of rotation is equally half of the product of mass of inertia of the body and square of the angular velocity. That is I is equal to அப்போ 2k by omega square அப்படின்னு எழுதிக்கலாம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒமேகா வேல்யூ 1 இருந்து I is equal to 2k, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தான் கண்டிஷன்ஸு. ஸோ I is equal to 2k by omega square. இந்த ஃபார்முலா நிறைய டைம் கேட்டிருக்காங்க மொமெண்டம் ரிலேட்டடாக. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, the moment of inertia of a body rotating about the axis with a unit angular velocity equal twice the kinetic energy of the rotation axis. If the body rotating about the axis simultaneously moving along a straight line, the total kinetic energy, that is ரெண்டு லீனியரும் ரொட்டேஷனல் ரெண்டு சேர்த்தா half mv square plus half I omega square. V is the linear velocity of the body. இது என்ன பார்த்தோம், கைனடிக் எனர்ஜி. கரெக்டா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரொட்டேஷனல் மோஷன் என்ன கைனடிக் எனர்ஜியை பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆங்குலர் மொமெண்டம் பார்க்க போகிறோம். ஆங்குலர் மொமெண்டம் J, இது ஆல்ரெடி பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். The moment of inertia of the particle rotating about the axis is called angular momentum of the particle, denoted by J அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எதுன்னு சொல்லுவோம், ஆங்குலர் மொமெண்டம் நம்ம எதில் டினோட் பண்ணுவோம், J அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். அப்போ இனிமேல் ஆங்குலர் மொமெண்டம் என்ன சொல்ல போகிறோம், J. மொமெண்டம் ஐன்னு சொல்லியிருந்தோம் லீனியரில், இனிமேல் ஆங்குலர் வரும்போது J. ஸோ அப்போ லீனியர் மொமெண்டம் வித் டிஸ்டன்ஸ். அப்போ லீனியர் மொமெண்டம் PE, டிஸ்டன்ஸ் என்ன R, அதுவும் I அப்படிங்கிற மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ரைட், ஓகே. PE அப்படிங்கிறது தான் மொமெண்டம், சாரி. ஸோ அப்போ பிக்கு பதில் MVR. ஸோ J is equal to MVR அப்படின்னு சொல்லி எழுதலாம். இங்கே விக்கு பதிலாக நமக்கு தெரியும் R ஒமேகா, இது ஆங்குலர் வெலாசிட்டி நமக்கு போடுறது. ஸோ J is equal to MR ஸ்கொயர் ஒமேகா, J is equal to I ஒமேகா, இது நமக்கு தெரியும். இது நம்ம நிறைய டைம் பார்த்துட்டே வந்திருக்கோம். இந்த ஐக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், I is equal to mr ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பார்ட்டிகல் ஆஃப் த ரொட்டேட்டிங் மோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா, இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. இப்போ வந்து n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வரும்போது, சாரி எங்கே ஓடிடுச்சு, எங்கே போயிட்டான் குட்டி பையா. ஸோ n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு வரும்போது J is equal to summation of mr ஸ்கொயர் ஒமேகா. ஸோ அப்புறமே என்ன இருக்குது, J is equal to I ஒமேகா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸோட மொமெண்டம் கண்டுபிடிக்கும் போது இப்படி எழுதிக்கலாம், சிங்கிள்னா வேறு. ஓகேவா, அப்போ என்ன இருக்கும், இதை வெக்டார் ஃபார்மில் எழுதுனா என்ன எழுதிக்கலாம், J is equal to R vector cos p vector, that is J is equal to RP sin theta. ஓகேவா, RP sin theta அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஸோ இது ரொட்டேஷனல் பிட்வீன் டார்க் அண்ட் ஆங்குலர் மொமெண்டம் டவ், இது நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அந்த இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட், ரிலேஷன் பிட்வீன் ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி. ஆங்குலர் மொமெண்டமுக்கும் ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜிக்குள்ள ரிலேஷன் பார்க்க போகிறோம். ஆஃப் நமக்கு தெரியும், கைனடிக் எனர்ஜி நமக்கு என்ன, K is equal to half I ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி தெரியும். கரெக்டாக, அப்போ K is equal to half I ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் பை I அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா.
கரெக்டாக மல்டிபிள் பை டிவைடட் பை ஐ in the right side of the above the expression. ஸோ ரைட் சைடை வந்து ஐஎம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நான் மல்டிப்ளை பண்ணால் ஐ ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் வந்துடும், கீழே ஐ இருக்கும். ஸோ ஆஃப் அப்படியே இருக்குது. ஐ ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் என்ன எழுதிக்கலாம், ஜே ஸ்கொயர் எழுதிக்கலாமா, கரெக்டாக ஜே இஸ் ஈக்குவல் டு ஐ ஒமேகா தானே. ஸோ அப்போ ஜே ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்போ கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஜே ஸ்கொயர் டிவைட் பை 2i. முன்னாடி ஒரு கொஷின் பார்த்தோம், இது ஒன்று. கைனடிக் எனர்ஜி வித்து என்ன ஆங்குலர் மொமெண்டம் ஜே, ஓகேவா, வித்து ஆங்குலர் மொமெண்டம் ஜே. இந்த ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா.